ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் டிஎன் ஸ்டடி கைடில் எல்லோரும் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் போட்டிருந்தோம். அதை பார்த்து நீங்கள் எக்ஸாம் நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இது வந்து அரையாண்டு பொறுத்தருக்கான 9ஆம் வகுப்பு தமிழோட கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீ வந்து இந்த நம்ம வீடியோவில் போட போகிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். நல்லா எழுதினாலும் எழுதலைன்றாலும் இந்த இதை ப்ரிப்பேர் பண்ணிங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ஆனுவல் எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அசைன்மெண்ட்டு ஒர்க் இருந்தாலும் இதை பார்த்து எழுதிக்கோங்க. இது தமிழ் பேப்பரு, பெரம்பலூரோட மாவட்டத்தோட தமிழ் பேப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் யூஸ் ஆகட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகட்டும், உங்களுக்கு யூஸ் ஆகட்டும். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இதுலேருந்து அரையாண்டு பொதுத்தேர்வு 9ஆம் வகுப்பு தமிழ் டோட்டல் 100 மதிப்பெண். அதில் வந்து 15 ஒன் வேர்ட்ஸ். ஓகே, ஒன் வேர்டோட எல்லா ஆன்சரும் வந்து பின்னாடி கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இது கொஸ்டின்னு. பிரிவு 2 வந்து பாடலை படித்து பொருள் உணர்ந்து விடையளிக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ். 2 மார்க் கொஸ்டின் 4 எழுதணும். 21வது விடை வந்து கன்ஃபார்ம் கேள்வி. அதை அட்டன் பண்ணிவிட்டு மற்ற 3 எழுதணும். இதுவும் 2 மார்க்கு. ஓகே, இதில் வந்து 5 வினாக்களுக்கு விடையளின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 3 மார்க் கொஸ்டின்னு. 3 மார்க் கொஸ்டின்னு ரைட்டா? 3 மார்க் கொஸ்டின். அடுத்து வந்து 3 மார்க் கொஸ்டின் இருக்குது. அதுங்க ஃபுல்லாக கடைசியில் வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் 5 எழுதணும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அசைன்மெண்ட்டு ஏதாவது ஒர்க் இருந்தாலும் இதுலேருந்து உங்களுக்கு யூஸ் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்சர் கீ. ஓகே, வந்து கொஸ்டின் பேப்பர் பார்த்தா இதெல்லாம் ஆன்சர்ஸு. இது ஃபுல்லாக ஆன்சரை பார்த்துங்க. இது 15 ஒன் வேர்டோட ஆன்சரு. ஓகே, சுலபாக நான் வந்து மேலே எழுத்துட்டு போகிறேன். நல்லா படிங்க. 9th ஸ்டாண்டர்ட் நல்லா படிச்சுட்டா 10th வந்து நீங்கள் நல்ல மார்க் வாங்கலாம். 9th வந்து விளையாட்டுத்தனமாக இருந்துடாதீங்க. யூ ஹேவ் டு ஸ்டடி அண்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னும் நாள் இருக்குது. இங்கே லீவெல்லாம் நீங்கள் வந்து அரைப்பரிச்சு லீவை வந்து வேஸ்ட் பண்ணாமல் படித்து ஏதாவது ஒரு யூஸ் ஆகிற மாரி யூஸ் பண்ணுங்கள். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இதை வந்து நீங்கள் வந்து ஸ்லோவாக பார்த்துக்குங்க, இல்லைனா டவுன்லோட் பண்ணி வச்சு இந்த வீடியோவை உங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? கொஸ்டின் எப்படி எழுதணும் அது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இதில் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாயிண்ட் மாரி ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு மார்க்கு. சரியா? அதுமாரி எழுத நீங்களும் கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சிம்பிளாக எழுதுங்க. டீச்சர்ஸ் வந்து பார்த்து உடனே உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு. இந்த கட்டுரைலாம் எடுத்துக்கிட்டா பார்த்தீங்களா, 300 இந்த அப்படி போட்டு எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, பண்டித ரமாபாய். இதே மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் பாயிண்ட் போட்டு எழுதுனா சூப்பராக மார்க்கும் கிடைக்கும். உங்களுக்கும் வந்து எப்படி எழுதணும்னு புரிஞ்சுக்கிடுவீங்க. புரிஞ்சுங்களா? நல்லது கேள்வி. கட்டுரையில் சேரநாடு சோழநாடை பற்றி கேட்டிருந்தாங்க கேள்வி கொஸ்டின்ஸு. இது சோழநாடு, இது சேரநாடு. இதவே நம்ம வந்து பாயிண்ட்டாக எழுதணும். ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட்டுன்னு போட்டு எழுதணும். சூப்பராக மார்க்கு கிடைக்க வாய்ப்புகள் நம்மளுக்கு அதிகம் இருக்குது. ஓகேவா? தோழிக்கு வந்து நம்ம கடிதம் எழுத சொல்லியிருக்காங்க. அந்த கடிதம் ஃபார்மேட் பார்த்துக்குங்க. இதெல்லாம் அட்ரஸ்லாம் நீங்கள் எழுதிக்கங்க. அட்ரஸ் சார்ந்த என்வலப், உரைமேல் கவரி, அட்ரஸ் சார்ந்த என்வலப்பு, இது என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்துட்டு. சரியா? அதுக்கடுத்து பதிப்பகத்திற்கு கடிதம். ஓகே, ஏபின்னு பார்த்துங்க. அனுப்புனர், பெறுநர், ஐயா, பொருள், இந்த 4மே வேண்டும். அனுப்புனர், பெறுநர், பொருள், அப்புறம் மெயின் சப்ஜெக்ட். ஓகே, இது ஆள் இருந்தால் தான் பெஸ்ட்டு. அதுக்கடுத்து இயற்கையின் தாய்மடி உதகை, இது வந்து இது அன்பின் இந்த இது 2 வந்து அல்லது கேள்வி ஃபுல்லாக பார்த்துங்க. இது வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுருங்க. இதுலேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு ஆனுவல் எக்ஸாமுக்கு வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே,
இந்த சேனலை உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ போட போட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும், கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணுனாலும் எனக்கு அந்த கொஸ்டினை போட்டு விடுங்க. அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு வீடியோவை போடுறேன். எது இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சொல்ல விரும்பினாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து 8th 9th 10th மேக்ஸிமம் இவங்களோட கொஸ்டின் போடுவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களிடமிருந்து விடைபெறுவது டிஎன் ஸ்டடி கைட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.